இதுல ஒண்ணுமே கிடையாது இல்ல. சிகரெட் அடிக்கிற சீன், சிகரெட் இல்ல, குடிக்கிற சீன் இல்ல, எதுவுமே கிடையாது இல்ல. பிள்ளைல எப்படி குழந்தை இந்த மாதிரி பண்றாங்கன்னு இல்ல, அது தப்பான விஷயம் இல்ல. அந்த மாதிரி பண்றது இந்த மாதிரி இந்த டாக்டருக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அதான் அந்த பிறந்தவொடனே கடத்திட்டா அந்த குழந்தைக்கு அடையாளமே இருக்காது. ஆமா கண்டிப்பா. 2 நாள் கழிச்சு உங்ககிட்ட காட்டினாலும் அவங்களுக்கு தெரியாது என்ன அதான் பெரிய விஷயம். இப்போ 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு எடுத்தா கூட இந்த குழந்தை கண்டுபிடிச்சிடலாம். பிறந்தோன்னு எடுத்தோன்னே ஆள் இதாகிட்டுனா கேட்க முடியாதுல்ல, இறந்து போச்சு இதாகிட்டு முடிச்சுடுவாங்கல்ல. ஒரே குழந்தைய பயில வச்சு கொண்டு போகிறது, கம்பி வச்சு கொண்டு போகிறது, அதை கொண்டு போகிறது. இதை பண்றவங்களை ஏதாவது பிடிச்சி திட்டி விடுங்க. நீங்கள் அது என்னன்னா அவன் பண்ணுறவன் வந்து அவன் மனசுனே கிடையாது, இடத்து கிழிச்சு விடுவோமா, மிருகத்துக்கு பிறந்தவன். என்ன ஒரு குழந்தைய விட்டு பிரிய தாய் நமக்கு தான் தெரியும். குழந்தைய வளர்க்கம் வாங்குறோம், தூக்கிட்டு கூட அம்பாவை விட்டுட்டு போயிடுறான். அந்த பிள்ளை எப்படி தவிக்கும், நம்ம எப்படி தவிக்கும்னு நமக்கு தான் தெரியாது. அதெல்லாம் நினச்சி பார்த்தாச்சுன்னா செய்ய மாட்டா. அவன் நினச்சி போய் மிருகம்ல எப்படி செய்வான். லேடிஸ் இருக்கு பார்க்க இன்னும் வேற மாதிரி கிடையாது. வாங்குறவங்க என்ன செய்யணும், அனாதை ஆசிரமத்துக்கு போய் ஏகப்பட்ட குழந்தைகள் அனாதை ஆசிரமத்துக்கு போய் குழந்தைய வந்து அங்கே சட்டப்படி தத்தெடுங்க. அது என்றைக்குமே நல்லா இருக்கும். அந்த பிள்ளைங்க தாய் தப்பு யாரும் தெரியாது. நீங்கள் எடுத்து வளர்த்தா அந்த பிள்ளைகளுடைய இது மாறும். அதே மாதிரி இப்படி ஒரு தாய்கிட்ட போய் இப்படி இது இந்த கலவணித்தனமாக எடுக்கிறது தான் வந்து அந்த குழந்தைய வந்து கண்டிப்பாக நீங்கள் வளர்க்கக்கூடாது. அது வந்து அந்த தாயுடைய கண்ணீர் அழுகையும் வந்து அந்த பெரிய பாவம் தானே அது. அதனால அந்த அனாதை ஆசிரமத்தில் எடுத்து வளர்க்கலாம் குழந்தைய. அதையும் நம்ம சொல்லியிருக்கோம், எப்படி தத்தெடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். நான் சொல்லியிருக்கீங்க பார்த்தேன். அந்த படத்தில் எல்லாமே சொல்லியிருக்கீங்க பார்த்தேன். படத்தில் லாஸ்ட்டில் என்ன மாதிரி தப்பு பண்ணால் லாஸ்ட்டில் என்ன மாதிரி அந்த அந்த டாக்டருடைய மனைவி எந்த மாதிரி போனாங்கன்னு சொல்லி அதுக்கு சொல்லுவீங்களா. அது கரெக்டான இதுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தை யார் எடுத்தா அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப வந்துச்சு.